ஆனா எனக்கு ஒரு துணை தேவைப்படுது. யாராவது ஒரு துணை, நம்மளை நேசிக்கிற ஒரு துணை, உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்குமே அது அந்த ஏக்கம் இருக்கும். அதனால என்னை போன்ற ஒரு மனிதன் திருமணம் பண்ணும்போது, நீ இந்த வயதுல நீ திருமணம் பண்ணிக்கலாமா, இது நியாயமா? தன்னை நேசிக்கிற இன்னொரு பாலினத்தை சேர்ந்த ஒரு மனிதர் ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படுது. கைகளில் அப்படிப்பட்ட நிலைமையில இந்த நம்ம ஊர் சூழல்ல என்னுடைய வயதுக்கு யாரும் அவ்வளவு இங்க ஒரு பெரு அறிவியோ இப்படி கேட்பான். ஆனா அது ஒரு ட்ரம்பே 74 வயது ஒரு மனிதன் எவ்வளவு ஒரு இளமையான ஒரு மனைவி. அது ஒரு பிரச்சனை இல்லைங்க, இளமையா இளமை இல்லையான்றது. ஒரு ட்ரம்பே 74 வயது ஆனால் ஒரு துணையோட இருக்கிறது ஒரு சமூகத்துக்கு எல்லா மனிதர்களுக்குமே ஒரு துணை இருக்கிறது ஒரு சமூகத்தோடைய பெரிய அமைதியும் கிடைக்கும். அந்த ஒரு முறையில ஷெர்லி அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு பெண் என்னோட வாழ்க்கையில இடம் பெறுவான்றது நான் நினைக்கவே இல்லை. நீ ஏன்டா நினைச்ச 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சி கேட்டுக்கிட்ட பிளாஷ்பேக். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு துணை கிடைச்சது மிகச்சிறந்த இயற்கையின் பரிசா நான் நினைக்கிறேன். நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? நீங்க உங்களுடைய அந்த திருமண முடிவை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அது எப்படி சொல்லணும்னா, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் அந்த எண்ணம் ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் வருது. ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். I'm going to get married. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எனக்கு இனிமேல் இருக்கிற மீதி நாட்களை ஒரு நல்ல கருத்துக்கு சொல்லுகிற ஒரு ஆளா என்னை இந்த சமூகத்துல வாழ வைக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு துணையா தேவைப்படுது. இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? எனக்கு துணையா தேவைப்படுது. கொஞ்சம் க்ளோஸா இந்தியால இல்ல 5-6 வருஷம் இந்தியாலே இல்ல. போன வருஷம் எல்லாம் இதை நிறைவேற்ற மாட்டேன். எது அவர்கிட்ட உங்களுக்கு கவர்ந்தது? எதுக்கு அவன் நடிச்ச? உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கு. எனக்கு எதுக்கு ஆறுதல்? தம்பி, நீங்க ஒரு லவ் ஃபெயிலியர்.